அமைதி பூங்காவாக உள்ள தமிழ்நாட்டில் சாதி சண்டையையும் மத சண்டையையும் உருவாக்க முயற்சி நடப்பதாக குற்றம் சாட்டியுள்ள மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அதனை தடுக்க விழிப்புணர்வு ஏற்படுத்தவே சமத்துவ நடைபயணத்தை தொடங்கியுள்ளதாக தெரிவித்தார். விழாவில் பங்கேற்று பேசிய திருமாவளவன் 2026 தேர்தல் சனாதனத்திற்கும் சமத்துவத்திற்கும் இடையேயான யுத்தம் என தெரிவித்தார். அண்ணல் காந்தியார் சுட்டுக் கொல்லப்பட்ட போது இந்து முஸ்லிம் கலவரங்கள் வடபுலத்திலே பயமுறுத்திய போதும் இங்கே சமய நல்லிணக்கத்தை வானொலி உரையின் மூலமாகவே தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணா அவர்களும் ஏற்படுத்தினார்கள். அத்தகைய சமய நல்லிணக்கத்தை யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கோட்பாட்டுக்கொப்ப பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற நெறிகளுக்கு ஏற்க இந்த தமிழகத்தில் மத பூசல்களுக்கு சமய சண்டைகளுக்கு இடமில்லை என்பதை நிலைநாட்டுவதற்காகவே அதற்கான விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்துவதற்காகவே நானும் என்னுடைய தம்பிமார்களும் இந்த நடைபயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம். இது வழக்கமான தேர்தல் இல்லை, சராசரியான தேர்தல் இல்லை. தமிழ்நாட்டை ஆக்கிரமிக்க துடிக்கிற சனாதன சக்திகள் ஒருபுறம். அப்படி விட்டுவிட மாட்டோம். நாங்கள் பெரியாரின் பிள்ளைகள், அண்ணாவின் தம்பிகள், அம்பேத்கரின் அரசியல் வாரிசுகள். தமிழ் மண்ணை எப்படி சனாதன சக்திகள் ஆக்கிரமிப்பதற்கு ஒருபோதும் விடமாட்டோம் என்கிற உறுதிப்பாட்டோடு தான் அண்ணன் தளபதி அவர்களின் தலைமையில் நாம் அணிதிரண்டு நிற்கிறோம். வெளிப்படையாக சனாதன சக்திகள் ஒருபுறம் நிற்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு துணையாக பல்வேறு முகமூடிகளை அணிந்து கொண்டு திராவிடத்தை பேசக்கூடியவர்களாகவும் தமிழ் தேசியத்தை பேசக்கூடியவர்களாகவும் இன்றைக்கு முகமூடிகளை அணிந்து கொண்டு நமக்கு எதிரான திரிபுவாத அரசியலை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் அத்தனை பேரையும் ஒரே நேரத்தில் ஒரே களத்தில் எதிர்கொள்ள வேண்டிய பொறுப்பு நம் முன்னால் இருக்கிறது. அவர்களை வீழ்த்துவதற்கான வலிமை அண்ணன் தளபதி அவர்களின் தலைமையில் அடங்கி இருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.